ஹலோ கைஸ், விஜய்க்கு வில்லனா மாறி யுவன் செஞ்ச தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. கோட் பட ஆடியோ லான்ச் வேணான்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் பெரிய பிளான் ஒன்று போட்டிருக்காராமா. தளபதிக்கு வில்லனா களமிறங்கி இருக்காரு நம்ம குட்டி தளபதி. அப்படி என்னதான் இதுல எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கோட். இந்த படத்தோட ஒரு சில நாட்கள் ஷூட் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு பின்பு தளபதி 69 படமும் தயாராக போகுது. அந்த வகையில கோட் படம் வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சூழ்நிலையில கோட் படத்துல இருந்து ஏற்கனவே வெளிவந்த 2 பாடல்களை தொடர்ந்து நேற்று பாத்தீங்க அப்படின்னா வெளியான ஸ்பார்க் அப்படிங்கிற பாடலை யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. பொதுவாக யுவன் பாடல்கள் அப்படின்னா எல்லாரும் மனசுக்கும் இதமாகவும் கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் வைபிங்காக இருக்கும். ஆனால் இந்த ஸ்பார்க் சாங்கில் வந்து யுவன் முற்றிலுமாக ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ரசிகர்கள்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு டிஏஜிங் அப்படிங்கிற பேரில் விஜயை கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இது என்னடா விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 3வது சிங்கிள் பாடல் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. குறிப்பாக யுவன் போட்ட அந்த மியூசிக்கும் அவர் பாடின சாங்கும் விஜயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இப்படி தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகக்கூடிய இந்த நேரத்தில் கோட் படம் இப்படியா அமையணும் அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஏமாற்றத்தில் புலம்பி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களோட 50வது படம் சுறா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் அது கடைசியில் பார்க்கும்போது படம் வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்க. அதே போல் இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த கோட் படமும் அமைஞ்சிருமோ அப்படின்னு ரொம்பவே பயத்தில் தான் இருக்காங்க. வழக்கமாக விஜய் அவர்களோட படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணுமோ அதை விட பயங்கரமாக அவரோட ஆடியோ லான்ச், அவரோட குட்டி ஸ்டோரி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பும். அந்த வகையில் எல்லாரும் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடக்கும். அதில் குட்டி ஸ்டோரி பயங்கரமாக சொல்ல போகிறாரு. ஏன்னா அரசியலில் வேற இறங்கிட்டாரு அப்படின்னு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வேணான்னு முடிவு பண்ணியிருக்காராமா தளபதி விஜய். ஏன்னா இந்த மாதம் தன்னோட கட்சியோட கொடியை அறிவிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதற்கு இந்த மாதத்தில் நல்ல நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காராமா தளபதி விஜய். இங்கேயே குட்டி கதை இல்லை மிகப்பெரிய கதையே சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறாராமா நம்ம தளபதி விஜய். அதனால தான் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராமா. கோட் படத்தில் 4 நாள் மட்டும்தான் ஷூட்டிங் பாக்கி இருக்குதாமா. அந்த காட்சிகள்லாம் எல்லாமே சென்னையில் செட்டு போட்டு எடுக்கவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருமாமா. ஆகஸ்ட் 15க்குள்ள ட்ரெய்லருக்கு உண்டான வேலைகளும் நடந்து முடிஞ்சு 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகவும் இருக்குதாமா. அது யாருடா தளபதியோட தம்பி, அதுவும் குட்டி தளபதி அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தான். இவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கேஸில் வந்து சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் விஷால் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே நடித்த படம் தான் மதகஜ ராஜா. இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆக தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஜெமினி ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மதகஜ ராஜா படம் விஷால் நடிப்பில் உருவாகி பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் கோட் படம் ரிலீஸ் ஆகும் தேதியில் அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குதாமா. வியாபாரமே ஆகாமல் கிடப்பில் கிடந்த இந்த படம் இப்போ விஜயோட கோட் படத்துக்கு போட்டியாக வெளியாகுது அப்படின்னு ஒரு பக்கம் விஷால் ரசிகர்கள் உற்சாகத்திலையும் சோகத்திலையும் தான் இருக்காங்க. அதாவது விஜயோட படத்தோட மோத விட்டா படம் ஓடுமா அப்படின்னு வருத்தத்திலையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்காக பல வேலைகளை வந்து இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சினிமாவை விட எனக்கு கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற அளவில் இப்போ இறங்கி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு.